இப்போல்லாம் நம்ம ஃபோனில் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எதுவும் ஓப்பன் பண்ணாலும் ஃபுட்டு குக்கிங் இதெல்லாம் தான் எக்கச்சக்கமாக வருது. அதுவும் இந்த சப்பாத்தி தோசைலாம் இட்லி கூட வந்து நிறைய வெரைட்டிஸில் பண்ணுறாங்க. சரி அதை பார்த்து இன்ஸ்பயர் நம்மளும் பீட்ரூட் சப்பாத்தி பண்ணலாம். ஏன்னா பீட்ரூட் பொரியல் பண்ணால் நானும் சாப்பிட போகிறதில்ல, அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. சரி இப்படி பண்ணால் கலர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் சப்பாத்தி தான் பண்ணிட்டு இருந்தேன். இது யாரும் ட்ரை பண்ணியிருக்கீங்க, வேறு எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி நல்லா வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து இந்த பச்சை பயிறு கூட்டு தான் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் ரீசெண்டாக ஒரு ட்ரை பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே அதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் இந்த சப்பாத்தி திரட்டுற வேலை மால்கிட்ட கொடுத்துட்டு அவங்க அதை போட்டு பாடுபடுத்தி ஒரு வேலையை ரவுண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் சப்பாத்தி போட்டு எடுத்தேன். வெறும்னே சாப்பிட்டதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பீட்ரூட் சப்பாத்தி. சைட் டிஷ் இல்லாமலே கூட கொடுத்தோம். நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் கொஞ்சம் லைட்டாக பட்டர் ஒரு சக்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாடி ஹீட் ஆன மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேருக்கும். சரி நம்ம தேங்காய் பால் போட்டு குடிச்சிடுவோம். ஏன்னா தேங்காய் வந்து வேஸ்ட்டாக போயிடுது, ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கலர் மாதிரி வேஸ்ட்டாக போயிடுது. அதனால தான். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து சைட் டிஷ் வந்து சேனக்கிழங்கு இருந்துச்சு, அதை அப்படியே